பக்தன் ஒருவன் ஒரு புனித பயணம் ஒன்றை மேற்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஏக்கம், யார் மெய்யான கடவுள்? இந்த உலகத்திலே மரணத்தை வென்று மனுக்குலத்திற்காக வாழ்வு கொடுத்த கடவுள் யார் என்பதை அறியும்படியாக புனித பயணம் ஒன்றை அவன் மேற்கொண்டான். முதலாவதாக அவன் மகா அலெக்சாண்டருடைய கல்லறைக்கு சென்றான். அந்த கல்லறையை பார்க்கும்போது மிக பிரமாண்டமாக அழகிய பளிங்கு கற்களோடு மிக சிறப்பாக ஜொலித்து கொண்டிருந்தது. அங்கே திரள் கூட்டமான மக்கள் அந்த கல்லறையை சூழ்ந்து நின்றார்கள். ஆனால் அந்த கல்லறை பூட்டப்பட்ட வண்ணமாகவே இருந்தது. இரண்டாவதாக மெக்காவுக்கு சென்று முகமது நபியினுடைய கல்லறைக்கு செல்லுகின்றான். அந்த கல்லறை மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அநேக மக்கள் அங்கே தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அநேக மக்கள் போற்றி கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு இந்த குறிக்கப்பட்ட அந்த பக்தன் கடந்து சென்றான். அந்த கல்லறையை பார்க்கும்போது அவனுக்கு வியப்பாக இருந்தது. ஏன்? அந்த கல்லறையின் மேல் இருந்து அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. கல்லறை திறந்தே இருந்தது. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து கடந்து சென்ற அந்த மனிதன், அவன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது. அப்படியானால் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஒரு மெய்யான கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு கடந்து வந்தானாம். ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், தலைவர்கள் தோன்றினார்கள், மரித்தார்கள், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் நம் அருள்நாதர் இயேசு பரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்கள், இங்கே அதிகாலையிலே அருமையான சகோதரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக கல்லறைக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் கல்லறையில் தூரத்தில் கல்லறையை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ளே பயங்கரமான தயக்கங்கள், திகில்கள், அநேக கேள்விகள் நினைவோட்டமாக ஓட ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த கல்லறைக்கு மேல ஒரு பெரிய கல் வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2 டன், நல்ல ஒரு பாரமான கல். அவங்க சொல்றாங்க, அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்ததே, நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுகிறது யார்? ஒட்டுமொத்த உலகமும் பயந்து நடுங்கி மிகப்பெரிய ஒரு இரட்சகரை கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி பிரதான ஆசாரியர்கள், அவர்களை சார்ந்த கூட்டத்தார் நிம்மதி பெருமூச்சோடு இருந்த நேரம், ஒரு பக்கத்தில் அவரை அண்டினவர்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற நேரம், சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அம்மாமாரை பாராட்டணும், இவங்க அதிகாலை எழும்பி போறாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ளே இருந்த கேள்வி, நமக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவது? அந்த கல் மிகப்பெரிய கல், பாரமான கல், நமக்காக யார் புரட்டி தள்ள முடியும்? இல்லையா? இந்த சபை இந்த இடத்துல அற்பமாக தான் இருந்தது. யார் இந்த இடத்தை வாங்க முடியும்? இப்படியெல்லாம் ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா என்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழுந்தது உண்டு. அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எந்த கல்லும் அவரை 3 நாள் தான் அங்கு அடக்கி வைக்கிறதுக்கு பிதாவினால் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த கல் எப்படி புரட்டப்பட்டது. தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டு அந்த கல்லின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஈஸ்டர் நாளிலே நம்மளே அநேக கேள்விகள், இது எப்படி ஆகும்? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெரிய கல்லை போல பெரிய பிரச்சனைகள், எரிகோ மதில் போன்ற பிரச்சனைகள், ஒருவேளை மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், இனி எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நாம் சந்தித்திருக்கிற தோல்வி இனி வெற்றியடையவே முடியாது, இனி நான் எழுந்திருக்கவே முடியாது. ஏன்? அது நமக்கு பெரிதாய் தோன்று கொண்டிருக்கிறது. பெரிய கல் யார் புரட்டுவது? யார் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பது? சங்கீதக்காரன் சங்கீதம் 138 கடைசியிலே சொல்லுகிறார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய இந்த திருச்சபை மிக சிறப்பாக, மிக வலிமையாக நமக்கு எழுப்பி தந்திருக்கின்றார். இது கர்த்தர் செயல். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது ஆண்டவர் இந்த இடத்தில் இருந்த தடைகளை புரட்டி போட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே நமக்கு ஒரு மூலைக்கல்லாகி இருந்து அருமையான ஒரு திருச்சபையை கடுத்தி இருக்கிறார். இது ஆண்டவர் செய்தது. மனிதனால் கூடாதது ஆண்டவரால் கூடும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அவர் ஒன்றுமில்லாமல் நின்று இந்த உலகத்தை படைத்தவர். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்த ஆண்டவர், மண்ணான மனிதனுக்கு தம்முடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர், அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆகவே இங்க வந்திருக்கிற நம்ம
இன்றைக்கு இந்த இடத்துல இவ்வளவு அருமையான ஒரு இடத்தை வாங்கி அருமையான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு எழுப்பி தர முடியுமானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் புரட்டி தள்ள அவரால் முடியும். ஒருவேளை மனிதன் முடியாதுன்னு பெரிய கல்லை கொண்டு வச்சு பாருங்க, இயேசுநாதருக்கு கல்லுக்கு மேல அரசாங்க முத்திரையை வச்சுட்டாங்க. அரசாங்க முத்திரை வச்சது மாத்திரமல்ல, ரோம போர்ச்சேவர்கள் கல்லறையை காத்து கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் செய்து நிம்மதியோடு இருந்த வேளையிலே தான் இயேசு ராஜாதி ராஜாவாய் உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரியவர்களை, இந்த உலகம் எப்ப முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை புரட்டி வைக்குமோ, எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லுமோ, அப்பந்தான் ஆண்டவர் தம்முடைய வேலையை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உலகத்தாரால எல்லாம் முடியாது முடியாது என்று சொல்லி நாம் ஓரங்கட்டப்படும் போதும் தேவன் அந்த பெரிய கல்லை எப்படி புரட்டி போட்டு யூதராஜ சிங்கமாய் வெற்றி சிறந்தாரோ, பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். உலகத்தின் விடிவெள்ளி நட்சத்திரம் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அந்த புரட்டப்பட்ட கல் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த மரணமாகிய அந்த கல்லை ஆண்டவர் இயேசு புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. இயேசுநாதரை அடக்கம் செய்து விட்டோம், அவர் மரித்து போய்விட்டார், அவருடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்றார், சாவை வென்றார், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே இனி கல்லறையை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் கல்லறை என்றால் நமக்கு பயம். ஆனால் இயேசுநாதர் கல்லறை விட்டு எழுந்து உயிர்த்தெழுந்தபடியினாலே உனி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது கொஞ்ச காலம் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடம் தான் அந்த கல்லறை. ஆண்டவர் இயேசு சொன்னார், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், கல்லறையில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல், மரணம் என்கிற அந்த கதவு அகற்றப்பட்டது. இனி மரணத்தை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையை மரணம் நிரந்தரமாக கல்லறையில் பூட்டி வைக்க முடியாது. ஆண்டவர் இயேசு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆகவே மரணம் என்கிற அந்த கல் புரட்டப்பட்டது. இரண்டாவதாக அந்த கல் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாயிருக்கிறது. அந்த கல் இன்றைக்கும் புரட்டப்பட்டே இருக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே தான் தீர்க்க தரிசனமா யோபு சொல்லுகிறார், அவர் வாழ்க்கையில எல்லாம் இழந்து தோல்விக்கு மேல தோல்வியை சந்திச்சிட்டு அவர் யோபு 19:25 சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரிடீமர் இஸ் அலைவ், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நம்பிக்கையோடு விசுவாசத்தின் அறிக்கை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த கல் விசுவாசத்தின் அஸ்திபாரம். பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கங்களும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தை துளிர்விட செய்கின்றது. யோபு சொல்லுகிறார், அவரை நான் நம்புவேன், நான் மரணமே நேர்ந்தாலும் அவரை நம்புவேன், அவர் என் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இத்திருச்சபையின் மூலைக்கல் அவரே. இவ்வளவு தடைகளை புரட்டி போட்ட ஆண்டவர், இன்னும் நாம் விசுவாசத்தில் வளருவோம். அந்த கல் விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கும்போது அந்த கல் ஆறுதலின் கல். மத்தேயு 28:2 படிக்கும்போது தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்கார்ந்து சொல்லுகிறான், ஸ்திரீகளை பார்த்து, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தால். ஆறுதலின் செய்தி.
தேவ தூதர்கள் அந்த கல்லின் மேல உட்கார்ந்துட்டு கண்ணீரோட அழுகையோட இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொல்றீங்க, ஏமா நீங்க அழுறீங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அந்த கல் அந்த கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் அந்த ஸ்திரீகளுக்கு ஆறுதலை கொடுத்தது. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது. இந்த காலவேளையில கண்ணீரோட வந்திருக்கீங்களா? ஆண்டவர் மரியாளை பார்த்து கேட்டார், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஒருவேளை இந்த நாளில் கூட வெளியே நாம் மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் உள்ளத்திலே பல குமுறல்கள், கண்ணீரின் அனுபவங்கள். ஏன் வாழணும்? எதுக்கு வாழணும்? உங்க வாழ்க்கையில கண்ணீராகிய கல்லை ஆண்டவர் புரட்டி போட விரும்புகிறார். வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகமாகிய கல்லை ஆண்டவர் புரட்டி போட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில எல்லையில்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தர விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த கல் ஆறுதலின் கல். யார் யார் அவரை தேடி வராங்களோ இலவசமா ஆறுதல் கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறார். கடைசியாக அந்த கல் அது ஒரு வெற்றியின் சின்னம். பொதுவாக ராஜாக்கள் யுத்தத்துக்கு செல்லும் போது தங்களுடைய அந்த வெற்றிகளை நினைவு கூறும்படியாக நினைவு சின்னங்களை அமைப்பார்கள். ஆக இயேசுநாதர் மரணத்தை வென்றார், உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நினைவு சின்னம்தான் அந்த புரட்டப்பட்ட கல். இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த கல்லறையை பார்க்கலாம். அந்த கல்லறை திறந்தே இருக்கிறது, புரட்டப்பட்ட கல் புரட்டப்பட்டவாறே இருக்கிறது. அது ஒரு வெற்றியின் சின்னம். நாங்கள் வென்று விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம், நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்லி அரண்மனையிலே மகிழ்ந்து கொண்டிருந்த சனகரின் சங்கம் அது ஒரு நெற்றடி மாதிரி இருந்தது. இயேசு யூத ராஜசிங்கமாய் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி வேந்தர். அவரை அண்டுகிற உங்களுக்கு எனக்கு வெற்றி உண்டு. நாம் ஒருபோதும் தோல்விக்குரியவர்கள் அல்ல, நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. கிறிஸ்துவுக்காய் கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் இழந்தவர்கள் ஒருவர் கூட தரித்திரமாகிறதில்லை. அந்த கல் ஒரு வெற்றியின் சின்னம். அதை பார்க்கும் போதெல்லாம் யூத ராஜசிங்கம் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அவர் வெற்றியின் ஆண்டவருங்க, அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஒருவேளை உலகம் நமக்கு தோல்வியை கொடுக்கணும்னு சந்திக்கும், பலவிதமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வருவாங்க, பெரிய கல்லை கொண்டு வந்து நம்முடைய வேலைகளை நடத்தக்கூடாது என்று தடை செய்வார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாக எந்த செங்கடலும், எந்த எரிகோவும், எந்த பிசாசின் கிரியைகளும் நிற்க முடியாதுங்க. அந்த கல் புரட்டப்பட்டது. ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறது, இதெல்லாம் நடக்குமா? பல சந்தேகங்கள், பல ஏமாற்றங்கள், பல தோல்விகளை சந்திச்சு இனி என் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை உண்டாகுமா நினைக்கலாம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளில், இந்த சபை பிரதிஷ்டை ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கல் மிக பெரிதாக இருந்தது, பாரம் நிறைந்த கல். நமக்காக யார் புரட்டி தள்ளுவாது? தேவ தூதர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். அந்த தேவ தூதன் ஒருவன் வருகிறான், அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறான், புரட்டி தள்ளுகிறான். ஆண்டவருடைய வேளை வரும்போது எந்த தடை கற்களும், எந்த பெரிய பாறைகளும், கண்மைகளும் நமக்கு தடையை கொடுக்க முடியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை, ஒருபோதும் காண்பதில்லை. தம்முடைய ஜனங்களுக்கு செங்கடலிலே வழி திறந்த ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு புதிய வழியை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஆரம்பம். பைபிள் சொல்லுகிறது, இதிலும் மேலானவைகளை காண்பாய், மேலானவைகளை காண்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த கால வேளையிலே நம்மத்தில் அவர் பிரசன்னராயிருக்கிறார். அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் வாருங்க. இதுவரைக்கும் தடைகளை மாற்றி, இது முடியாது, இந்த சபை இனி கட்டப்படாது, இந்த இடத்துல இந்த கொஞ்சம் ஜனங்க இடத்தை வாங்க போறாங்களா, ஆலயத்தை கட்ட போறாங்களா அப்படின்னு இருந்த நம்ம இவ்வளவு நடத்தினாருன்னா இன்னும் ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். வல்லமையான தேவன். மரியாள் சொன்னார், வல்லமையுடையதை, மகிமையானதை கர்த்தர் எனக்கு செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார், இன்னும் மேலான காரியங்களை செய்ய இருக்கிறார். கண்ணீரோட மரியாள் போல ஆண்டவரை தேடுங்க.
ஆண்டவரை தேடுவீங்கன்னா உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் கவலைகள் மாற்றப்படும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதலாவது தரிசனம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களை, ஆகவே இங்க நம்ம சபையில் அம்மாமார் அதிகமாக இருக்கிறீங்க. நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை தேடுவீங்களா, ஆண்டவர் உங்களை கொண்டு நம்முடைய திருச்சபையின் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்தி இந்த சமூகத்தில் இன்னும் தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளை கர்த்தர் நம்முடைய தொழுவத்தில் சேர்க்க போகிறார். இந்த ஆலயம் இன்னும் விரிவாகிட்டே இருக்கணும். இது விரிவாக ஆண்டவர் உங்கள் குடும்ப எல்லைகளை விரிவாக்கிட்டே இருப்பார். கிறிஸ்துவுக்கா கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். கொடுக்க அப்பா நம்ம வீட்டு எல்லைகளை விரிவுபடுத்திட்டே இருப்பார். பரலோகத்தில் நமக்கு மாளிகை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் நூற்றாண்டில் இந்த பாரத மண்ணிற்கு வந்த தோமா என்கிற தேவ மனிதன், அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இங்கே ஒரு குறுநில மன்னர் ஒருவர் ஆட்சி செய்திருக்கின்றார். அப்பொழுது இந்த தோமாவனிடத்தில் காணப்பட்ட கலை திறமைகள், அவரிடத்தில் காணப்பட்ட நற்செயல்களை அறிந்து அந்த மன்னர் இவரை அழைத்து சொல்லுகிறார், எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும்ப்பா, எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ தோமா ஓகேன்னு சொல்லிட்டு இந்த அரண்மனை கட்டுவதற்கான உதவிகளை இந்த குறுநில மன்னர் கொடுத்து கொண்டே இருந்தார். பாருங்க, இவர் என்ன செய்தார், இந்த வாங்கின பைசையை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கும் திருச்சபை கட்டுகின்ற, அவர் மலவர் கேரளாவில் 7 திருச்சபைகளை கட்டினார். திருவிதாங்கூட்டிலே ஒரு அரை திருச்சபை கட்டி இருக்கிறார். சபை கட்டுமான பணிகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதிலே இந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று ராஜா ஒரு ஆளை அனுப்பி தோமா கட்டின அரண்மனை என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தோன்னா அவர் வேலையே செய்ய ஆரம்பிக்கல. உடனே இந்த மன்னர் என்ன செய்கிறார் என்றால் அவரை பிடித்து சிறையில் வைக்கிறார். அவர் சொல்லி அனுப்புகிறார், ராஜாவுக்கு நான் இந்த உலகத்திலே அரண்மனை கட்டவில்லை, பரலோகத்தில் அவருக்கு அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அன்று ராத்திரியிலே இந்த குறுநில மன்னர் ஒரு தரிசனம் காண்கின்றார். என்ன தரிசனம்? இந்த தோமா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர் செய்து கொண்டிருக்கிற நற்பணிகளையும் தனக்கு ஒரு மேலோக மாளிகை ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிற தரிசனத்தை இந்த குறுநில மன்னர் காணுகிறார். மறுநாளிலே தோமாவை விடுதலை பண்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நினைத்திருக்கிறார். அவர் மறந்து விடுகிறதற்கு மனிதன் அல்ல. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். ஒருவேளை உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் எனக்கு பேர் சொல்லி நன்றி சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இதற்காய் சிறுக விதைத்தவர்கள், பெருக விதைத்தவர்கள், உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆக இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தடை கற்களை மாற்றி இவ்வளவு அற்புதமாக நடத்தின ஆண்டவர் இனி உங்களுக்கு முன்பாக எந்த சங்கடலோ யோர்தானோ எந்த பெரிய கண்மலை வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. புரட்டி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. ஆம்.